வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து எங்களோட 3வது நாள் ட்ரிப்பு. நாங்கள் எங்கே இருக்கோன்னா ஜெய்ப்பூரில் இருக்கோம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இருக்கோம். ஸோ ஜெய்ப்பூரில் வந்து நீங்கள் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஷாப் மோர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், லேடிஸ்க்கான இந்த ஹேண்ட் பேகு, பர்ஸ், லெதர் பர்சஸ், இது எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி அவுட்லெட்லேயே போய் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சாதாரணமான கடைகளே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காஸ்ட்லி தான். பர்ச்சேஸ் சாதாரணமாக நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு 3000 செலவாகும். ஸோ இந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃப் வந்து செலக்ட் பண்ணது. இது ஒரு ராஜஸ்தானி மாடல். நம்ம ஊரெல்லாம் போட்டால் இது சிரிப்பாங்களான்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோடய ஒய்ஃப் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது ராஜஸ்தானில் இங்கே ஜெய்ப்பூரில் வாங்கினதான். ஸோ இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா, சோக்கிதானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் வந்து எங்களுக்கு மேக் மை ட்ரிப் வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான வில்லேஜ்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து சரியான மழை பெஞ்சு இப்போ தான் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை. ஸோ மழை விட்டால் தான் நாங்கள் அங்கே போக முடியும். ஸோ மழை நாங்கள் வீட்டுக்கு ரிட்டன் வர்றதுக்கே ஒரு 10 இல்லை 11 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நாளைக்கு மார்னிங் நாங்கள் வந்து அகைன் நியூ டெல்லிக்கு கிளம்பி போயிடுவோம். ஸோ இந்த ஜெய்ப்பூரில் நாங்கள் பார்த்த இடங்கள்லாம் ஹவா மஹால், அப்புறம் வந்து சிட்டி பேலஸில் ஜந்தர் மந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். அது எப்படின்னா, இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில் உள்ள எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வச்சுருப்பாங்க. சூரிய வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணும். கிளாக்காக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களும். ஸோ இன்றைக்கி நாங்கள் போனப்போ அங்கே சூரிய வெளிச்சம் சரியில்லாதனால எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன தான் நீங்கள் கைடு வச்சாலும், என்ன தான் நீங்கள் வச்சாலும், அந்த சரௌண்டிங், அந்த சிச்சுவேஷன், அந்த கிளைமேட்டுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ த வேர்ல்ட்ஸ் பியூட்டிஃபுல் மானுமெண்ட் விச் இஸ் ரெப்ரசன்டிங் லவ், தாஜ்மஹால். அது இன்றைக்கி காலையில் தான் நாங்கள் பார்த்தோம். ஐயோ, சச் அ பியூட்டிஃபுல் திங். ஸோ இன்றைக்கி என்னோடய பர்த்டே கூட அங்கே தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம். நாங்கள் என்னோடய பர்த்டே வந்து தாஜ்மஹால் முன்னாடி தான் நாங்கள் வந்து இருக்கணும் அன்றைக்கி அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு வந்து நம்ம பழைய காலத்து மன்னர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களோ இல்லையோ, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு வந்து படிப்பை பற்றி எதுவுமே தெரியலன்னு சரி தான், யூ வில் லவ் தாஜ்மஹால். அதான் தாஜ்மஹால். ஐயோ, அது எப்படி சொல்கிறது, அது ஒரு வேறு லெவல் ஒரு ஃபீலிங். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ தாஜ்மஹால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்ராலேருந்து நேராக நாங்கள் இன்றைக்கி ஜெய்ப்பூர் வந்துட்டோம். இன்றைக்கி ஜெய்ப்பூர்லேருந்து ஈவினிங் வந்து இந்த நைட்டு டின்னர் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் 5 o'clock நாங்கள் ஜெய்ப்பூர்லேருந்து டெல்லி நாங்கள் எங்களோட வேனில் கிளம்பிடுவோம். ஸோ டெல்லியில் ஈவினிங் 4 o'clock ஃப்ளைட், ஃப்ளைட் டு சென்னை. ஸோ இந்த ஒரு 3 நாள் ட்ரிப்பு முடிய போது, ஐயோ ட்ரிப்பு முடிய போது நினச்சாலே வருத்தமாக இருக்குது. அடுத்த ரொட்டீன் லைஃப்குள்ளே போகணும். ஸோ இந்த மேக் மை ட்ரிப்பில் எனக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். பட் இட் மே வேரி டியூ டு சீசனல் ரீசன்ஸ். ஸோ இந்த 3 nights and 4 days மீல் மட்டும் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. பட் உங்களை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறது சரி, டெல்லியிலேருந்து ஆக்ரா வந்து 240 kilometers, ஆக்ராலேருந்து ஜெய்ப்பூர் 270 kilometers, ரிட்டன் ஜெய்ப்பூர்லேருந்து நியூ டெல்லி அகைன் அது ஒரு 300 to 400 kilometers இருக்கும். இந்த எந்த கேபுக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுறதே இல்லை. ஸோ இது எல்லாம் சேர்த்தே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 40,000 வந்துச்சு. 41,000 வந்துச்சு. இந்த 3 nights 4 days கேப் ட்ரான்ஸ்ஃபர்லாம் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க, டின்னர் அண்ட் லன்ச் மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு எதில் வந்து எனக்கு இடிச்சுது அப்படின்னா, எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸில் தான் எனக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாச்சு. ஏன்னா நான் கடைசி நேரத்தில் பிளான் பண்ணேன். பட் நீங்கள் வந்து பக்காவாக பிளான் பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டிங்கன்னா அந்த கட் ஆஃப் வேல்யூ நீங்கள் நல்லா குறைக்கலாம். ஸோ இந்த ட்ரிப்பு 40,000க்கு இது செம்ம ஒர்த்தான ட்ரிப்பு. ஆனால் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டே எனக்கு சேர்த்து, எனக்கு என் ஒய்ஃபுக்கு சேர்த்து, அது ஒரு அப் அண்ட் டவுன் சேர்த்து எனக்கு அது ஒரு 39,000-40,000 வந்துருச்சு. அது ஒன்று தான் எனக்கு வந்து ஒரு இது. மற்றபடி இந்த ட்ரிப்புக்கு அவங்க சார்ஜ் பண்ண அமௌண்ட் ரொம்ப 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 குறைவு. ஸோ எந்த ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணாலும் ஒரு 2 மாதம் 2.5 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுங்கள். மை ட்ரிப் ஐ ஹாவ் டு தேங்க்யூ. ரொம்ப சேஃப்டி ஃபர்ஸ்ட், ரொம்ப சேஃப்டியாக எங்களை டீல் பண்ணி ரொம்ப இதாக பண்ணாங்க. அவங்க கொடுத்துருக்க ஹோட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப லக்ஸுரியான ஹோட்டல்ஸ். ஐயோ, அந்த கதவை திறந்து ரூம்குள்ளே வரும்போது செம்ம லக்ஸுரியாக இருந்துச்சு. எல்லாருமே நல்ல ட்ரீட் பண்ணாங்க, எங்களோட கெஸ்ட்டாக கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோங்கிறத நினச்சி தான் லைட்டாக கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இனி அடுத்த ட்ரிப்பு எப்படிலாம் தெரியல. மேபி இன்னொரு 3-4 மாதம் கழித்து பிளான் பண்ணுறோம். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் டூர்ஸ் பிளான் பண்ணி இந்த மீமில் வர்ற மாதிரி தான்,
கோவா ட்ரிப்பு மாதிரி தான், பிளான் பண்ணி ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் நமக்கு இருக்கணும். அதுக்கு மேக் மை ட்ரிப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் பிளான் பண்ணி ட்ரிப் இது பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் டெல்லி வந்தீங்கன்னா கூடவே சேர்த்து ஆக்ரா, ஜெய்ப்பூர் விசிட் பண்ணுங்கள். டெல்லி மட்டும் வந்துட்டு போகாதீங்க. ஸோ இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாடா, பை பை, see you.